எல்லாருமே பண்ற ஒரே ஒரு தப்பு, இறைவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றார், நாம் பண்ற இந்த சின்ன சின்ன தப்பு தெரிய போதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தப்பா பண்றோம்ல, அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன் இப்படி சொல்றோம்? பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டுச்சுன்னு நினைக்குமா? அந்த கதையாத்தான் நம்ம நினைக்கிறோம். இறைவன் 7 கடல் தாண்டி 7 வானம் தாண்டி எங்கேயோ எல்லாம் இல்ல, இறைவன் உனக்குள்ளதான் இருக்காரு. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி வந்துட்டு நமக்கான பலன்லாம் கிடைக்குதுங்கிறீங்க? இறைவன் நம்முள் நாமவே இருக்கின்றார். அப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அங்கு கணக்கெடுக்கப்படுகின்றன. அதாவது இறைவன் கணக்கெடுக்கிறாரோ இல்லையோ, உங்களது ஆன்மா அல்லது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த எண்ணங்கள் கணக்கெடுத்து கொண்டே வரும். நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோமே, நம்ம இந்த இதை செஞ்சுட்டோமே அப்படின்னு அதுவே கணக்கெடுத்துக்கிட்டு வரும். அப்ப இறைவன் எங்க இருக்கார் அப்படின்னா, நள்ளிரல் நட்டம் பயின்று ஆடும் நாதனே அப்படின்னு உங்களுக்குள்ளதான் இருக்கார். அப்ப நீ பண்ற சின்ன தப்பாகட்டும், நீ பண்ற உயரிய நற்பண்புகளாகட்டும் எல்லாமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அதுவே கர்மாவாகவும் ஆகின்றன. நீ செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அதற்கான பலனும் விளைகின்றன அப்படிங்கறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். அதான் பலர் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க, சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிம்பாங்க. அந்த மந்திரம் வந்து அவ்வளவு உயரிய மந்திரம். அதே போலதான் பாத்தீங்கன்னா திருமூலர் வந்துட்டு சிவனுக்கான அந்த மூல மந்திரத்தை வந்துட்டு எடுத்து சொல்றார். என்னன்னு சொல்றார்? சிவசிவ என்கிற தீவினையார், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என சிவகதிதானே அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை வந்து நமக்கு சொல்றாங்க. மொத்தம் சிவனோட அருள் இருந்தாலோ சிவனோட கருணை இருந்தாலோ தான் இந்த பதிவு உங்களால கேட்டு இருக்க முடியும். ஏன்னா உயரிய வாழ்க்கை வாழ்வதுதான் ஒரு அர்த்தமாக இருக்கும். உயரிய வாழ்க்கைனா என்ன? முதல்ல வந்துட்டு இறைவனை உணர்ந்து, எல்லா உயிர்களையும் இறைவனாக உணர்ந்து, அவர்களுக்கு செய்கின்ற சேவையை முறையாக நாம் செய்து நாம் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை இந்த பூமியில் விட்டு செல்வது அப்படிங்கிறது உயரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பதிவு உண்மைதான் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சு அப்படிங்கும் போது மற்றவர்களும் பயனடையட்டும், மறக்காம உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம்.